ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டபுள் 6x ஸ்டிச் அப்புறம் செயின் வித் 6x ஸ்டிச் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டபுள் 6x ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. அப்புறமா இப்போ நம்ம அதை த்ரெட்டில் போட போகிறோம். ஜரி த்ரெட் இருக்குல்ல, கோல்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. அதை கீழே இந்த மாதிரி நாட்டு போட்டு வச்சுக்கோங்க. நாட்டு போட்டுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செயின் எடுத்துக்கோங்க. செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல்லாக நம்ம போடுற வரைக்கும், அந்த லைன் போடுற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 6x ஸ்டிச்லேயே நிறையாவே இருக்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூவாக போடுறேன். ஸ்டிச்சு போட்டு முடிச்சிட்டேன். கடைசியாக போடும்போது ஒரு லாக் பண்ணி ஒரு எண்ணாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா அவ்வாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா செயின் வித் 6x ஸ்டிச் தான். அதே மாதிரி கீழே ஜரி த்ரெட்டில் நான் போட போகிறேன். கீழே லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் செயின் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ போடனாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செயின் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. ஈஸியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சு எதுக்கெலாம் போடுவாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆரி ப்ளவுஸ் போடுவோம்ல, அதில் நெட்டு வச்சு நம்ம நிறைய பேர் தைப்போம் நம்மலாம். அந்த இதுக்கு இந்த ஸ்டிச் ரொம்ப முக்கியம். அந்த நெட்டு வச்சு தைக்கிற இந்த அவுட்லைனில் ஃபுல்லாக இந்த ஸ்டிச் தான் மெயினே. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செயின் போட்டதுக்கப்புறமா எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் போட்டதுக்கப்புறம் நம்ம மேலே 6x ஸ்டிச் போட்டோம்ல, அதே மாதிரி தான் ஒரு செயின் போட்டு அதில் லாக் பண்ணி, கீழே அதே மாதிரி செயின் போட்டு லாக் பண்ணி, மேலே கீழே அதே மாதிரி செயின் போட்டு லாக் பண்ணி, கடைசியில் முடிக்கும் போது எண்ணாட் போட்டுக்கோங்க. முடிச்சோன்னா நம்ம ஸ்டிச்சு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.